வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. அதிமுகவுடன் சேரக்கூடிய ஒரு புதிய கட்சி. அதிமுகட்ட ஏற்கனவே பிஜேபி மட்டும்தான் இருக்குது. அப்படி பிஜேபி மட்டும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது பலமிக்க கூட்டணியா? ஏன்னா இப்போ பார்வைக்கு பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி வலிமையாக தெரியுது. இன்னும் பார்த்தீங்கன்னா பிரேமலதா அவர்கள் வந்து பேசுகிறாங்க, ஓபிஎஸ் போய் பேசுகிறாரு. அப்போ ஓபிஎஸ் கிளியர் கட்டாக இன்னுமே பிஜேபி கூடயோ அதிமுக கூடயோ கூட்டணி இல்லை அப்படிங்கிற மாதிரி தகவல் வரும்போது அவர் வெளியில் போகிறது யார் கூட போனாலும் அது அதிமுகவுக்கோ பிஜேபிக்கோ இழப்பு தான். ஒருத்தர் போனால் இழப்பு தான், நீங்கள் என்ன தான் சொன்னாலும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி சிறுபான்மை வாக்குகள் மொத்தமாக அதிமுக விட்டு போகுது. ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் 7 தொகுதியில் டெபாசிட் போச்சு. இப்போ எந்த தைரியத்தில் இருக்கார் எடப்பாடி? இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நேற்று வந்து 110 பதார்த்தங்களுடன் விருந்து நேற்று வந்து நம்ம நயினார் நாகேந்திரன் வீட்டில் பிஜேபி தலைவர்கள் அதிமுக ஒன்று கூடியிருக்காங்க. அப்போ நோக்கம் என்ன? கண்டிப்பாக வரக்கூடிய தேர்தலில் ஜெயிக்கணும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த திறமையை நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது, பிஜேபியுடைய திறமையும் குறைச்சி மதிப்பிட முடியாது. ஆனால் பார்க்கறதுக்கு அவங்க வந்து பெரிய கூட்டணி இல்லை. ஆனாலும் நம்ம வெளிப்படையாக பேசுகிறதுனா இப்படி தான் பேசணும். அதிமுகவையும் குறைச்சி மதிப்பிட முடியாது, திமுகவும் குறைச்சி மதிப்பிட முடியாது. அதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை. யார் நெக்டூர் எப்படி வர போகிறாங்கன்னு தெரில. ஏன்னா விஜய் வேறு மாநாடு கூட்டுறாரு, அதில் எவ்வளோ பயங்கரமான கூட்டத்தை கூட்டினார்னா ஒரு கலக்கம். இப்போ திமுக கூட்டணியில் சின்னதாக ஒரு லேசாக ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தக்கூட வாய்ப்பு இருக்குது. அரசியலில் எதுவும் நடக்கலாம். அதனால தான் விஜயோடைய மாநாட்டுக்கு இவ்வளோ பிரச்சனை. அப்படி போயிட்டு இருக்கும்போது இன்றைக்கி வந்து கிரவுண்டில் சரியோ தப்போ வந்து மக்களை நம்பி கிரவுண்டில் இறங்கியிருக்காரு எடப்பாடி. ஆனால் இங்கே திமுக அப்படிங்கிறது ஐஏஎஸ் ஆஃபீஸரை நம்பி இறங்கியிருக்காங்க. ஏன்னா இப்போ சுகாதாரத்துறைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏற்கனவே வந்து ராதாகிருஷ்ணன் அவர்கள் கொரோனா காலத்தில் இருந்தாங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா பீலா ராஜேஷ் முதல்ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுப்ரியா சுகு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ககன்சிங் சிக்பேடி இருந்தாங்க. அதுக்கப்புறம் செந்தில்குமார் இருந்தார். இப்போ மறுபடியும் செந்தில்குமார் இருக்கார். அப்படியே 5 ஐஏஎஸ் அதிகாரிகள் மாறி மாறி இருந்த துறை இது. இப்போ அது சம்பந்தமான விஷயத்தை ராதாகிருஷ்ணன் அவர்கள்ட்ட வந்து கேள்வி கேட்டால் அவரால் அந்த அளவுக்கு பதில் சொல்ல முடியுமா? நிதி சம்பந்தமான துறையில் வந்து தங்கம் தென்னரசுவை கேட்டால் தெரியுமா, அமுதா ஐஏஎஸ் அவர்களை கேட்டால் தெரியுமா? அப்போ ஐஏஎஸ் அதிகாரிகளை முன்னிறுத்தி தேர்தலை சந்திக்கிற திமுக, இன்னொரு பக்கம் மக்களை சந்திக்கக்கூடிய அதிமுக. இப்போ எது நல்லது? மக்கள்கிட்ட போகிறது தான் நல்லது. தொடர்ந்து சொல்கிறோம், எடப்பாடி பழனிசாமி மீது 1000 விமர்சனம் இருக்குது. பிஜேபி கூட போகிறதுனால அவருக்கு நஷ்டம் எல்லாம் ஓகே. ஆனால் அவங்க செயல்பாட்டை மட்டும்தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். மக்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறாங்கிறது இன்னும் தெரியாது. நம்ம சொல்கிற மாதிரி எலெக்ஷனுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் முடிவு பண்ணணும். இப்படி போயிட்டு இருக்கும்போது இன்றைக்கி அதிமுகவுடன் சேர்ந்த ஒரு புதிய கட்சி அப்படிங்கும்போது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி மிக விரைவில் ஒரு அறிவிப்பு வரப்போகுது. மருத்துவர் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அதிமுக கூட்டணியில் இணைகிறார். பேச்சுவார்த்தை ரொம்ப ஜூரூராக போயிட்டு இருக்குது. ஓரளவுக்கு முடிகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. எல்லாரும் எதிர்பார்த்தது ஐயா வந்து திமுக கூட்டணிக்கு போகிறாரு, ஸ்டாலினுக்கு வாழ்த்து சொல்லிட்டாரு. நம்ம தொடர்ந்து ஒரு விஷயம் சொல்லுவோம், ஐயா அவர்களை நீங்கள் சாதாரண இட போடாதீங்க. ஏங்க அதாவதுங்க ஒருத்தருடைய அரசியல் அனுபவம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி ஆரம்பித்து இந்த பக்கம் திமுகவோட கூட்டணி, அது அடுத்த வர அதிமுக, இப்படி மாறி மாறி வச்சு மத்திய ஒன்றிய அமைச்சர்களாக பையனாக்கி, வேலு அவர்களை ஆக்கி, ஏகே மூர்த்தி ஆக்கி, தலித் தெளில்மலையாக்கி, அப்போ சென்ட்ரல்லையும் காலூனி ஒரு பெரிய சக்தியாக தன்னை காட்டிக்கொண்ட ராமதாஸ் ஐயா அவர்கள், உங்கள் கலைஞர் அவர்கள் மைனாரிட்டி ஆட்சி நடத்தும் போது 16 எம்எல்ஏ வச்சுருந்தார். அப்படி இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி ஐயா மாறி மாறி வைப்பார். அவருக்கு தெரியும் எந்த கூட்டணி சொல்லுவாங்க, ஜெயிக்கக்கூடிய கூட்டணியில் பாமக இருக்குன்ட்டு. அதற்கு பிறகு பார்த்தா தோக்கக்கூடிய கூட்டணியில் பாமக இருக்குது. எப்போ அன்புமணி உள்ளே வந்தாரோ அப்போலேருந்து ஆரம்பிச்சிச்சு. இப்போ என்னன்னா ஐயாவுக்கு நல்லா தெரியும், எல்லாத்தையும் விடுங்க, மக்கள் ஆதரவெல்லாம் விடுங்க, இன்றைக்கி ஐயாவுக்கு நல்லா தெரியும் இன்றைக்கி தேர்தல் ஆணையம் அப்படின்னா பிஜேபி தான். இப்போ மாம்பழம் யார் நினச்சா கொடுக்க முடியும்? பிஜேபி நினச்சா கொடுக்க முடியும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஏற்கனவே ஐயா வந்து நம்மளுடைய மோடியும் அமித்ஷாவும் உலக நாடுகள் முழுக்க போய் நம்ம இந்தியாவுடைய புகழை பரப்பிட்டு இருக்காங்கன்னு எதுக்கு சொன்னார்? அதனால் ஐயா ஒரு கணக்கு போடுறார். ஐயாவை அவ்வளோ அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்கன்னு சொன்னார். இப்போ கூட ஐயாவுக்கு நல்லா தெரியும். எடப்பாடி பழனிசாமி பிறந்த நாளுக்கு பேசி அதுக்கப்புறம் பேசிகிட்டு இருக்காங்க. லேட்டஸ்ட்டாக வந்த தகவல் பேசிகிட்டு இருக்காங்க. முடிகிற போகிற நேரம் வந்துருச்சு, எப்போனாலும் சொல்லிடுவாங்க. அப்போ அன்புமணி அங்கே பக்கம் இடம் இருக்காது, இது திமுகவில் போனால் இடம் இருக்காது. ஆனால் திமுக தான் பெரிய அளவுக்கு அவருக்கு வந்து ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்துட்ருக்காங்கங்கிறது ஊரே தெரிஞ்ச விஷயம். கரெக்டாக வந்து ஐயா சொல்கிறாரு, ஏங்க ஊர்வலம் போகிறாருங்க, நடைப்பயணம் போகிறாரு, தடுங்கன்ட்டு. தடுத்தாங்களா? திமுக நினச்சா தடுக்க முடியாத. கொஞ்சம் ஆளுங்கட்சி நினைத்தால் இப்போ விஜய்க்கு எந்த அளவுக்கு குடைச்சல் கொடுக்குறீங்க?
பிரேமலதா அவர்களுக்கு உடனடியாக வந்து நீங்கள் வந்து ஒப்புதல் டிஜிபி ஒப்புதல் கொடுத்துட்டார். விஜய்க்கு மட்டும் இல்லை விநாயகர் சதுர்த்தி இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு பல விஷயங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் சொல்கிறது நியாயமான காரணம் அநியாயமான காரணம்லாம் விடுங்க. ஆனால் பார்க்கக்கூடிய மக்களுக்கு எப்படி தெரியும்? விஜய்க்கு பிரச்சனை பண்ணுறாங்கப்பா, இவருக்கு ஈஸியாக அலோவ் பண்ணுறாங்கப்பா, அப்படி தான் நினைப்பு வரும். அன்புமணிக்கு வந்து ஏன் இவ்வளோ தூரம் விட்டுட்டுருக்காங்க? ஆனால் வெளிப்படையாக தோற்றம் என்ன? ஐயா வந்து சன் நியூஸில் பார்த்தீங்கன்னா போதும், ஐயா வந்து இவர்கிட்ட ஸ்டாலின்கிட்ட நலம் விசாரித்தார். நலம் விசாரித்தனாவே அவரை வந்து அவர் ஜாயின் பண்ணுறாருங்கிற பேரில் டிபேட் நடத்துகிறாங்க. ஒன்றும் வியப்பாக இருக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் வந்து டி நகர் அட்ரஸை கொடுத்துட்டாங்க, அப்போ அன்புமணி தான் அப்படின்னு பாலு அவர்கள் சொல்கிறார் வழக்கறிஞர். இதை பற்றி அவர் தெரிஞ்சு பேசுகிறாரா தெரியாமல் பேசுகிறாரா நமக்கு தெரியல. வழக்கறிஞர் பாலு பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் அன்புமணி அவர்கள் இருக்கும்போது அப்படி தான் பேசுவார். ஏங்க இதுக்கு என்னங்க சம்பந்தம்? தேர்தல் ஆணையம் யார் கூட கையும்? தேர்தல் ஆணையம் எப்போ அந்த சின்னத்தை கொடுக்கும்? பிஜேபி கூட யார் சேர்றான்னு பார்த்து கொடுக்கும், அவ்வளோதான் முடிக்கும். இதில் என்ன யார் கூட அட்ரஸ் கொடுத்தா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இது நிற்கவே நிற்காது. சும்மா அவங்கள ஏமாற்றிக்கிறாங்க. பொதுக்குழுவை கூட்டுறாங்கிறாரு ஐயா. 16ஆம் தேதினா இவர் 9ஆம் தேதிங்கிறார். வீம்புக்கு பண்ணுறாருல, அதனால தான் போட்டு உடைச்சது. உலகத்திலேயே எந்த பையனும் அப்பாவுடைய ஃபோனை ஒட்டி கேட்க மாட்டார். ஏற்கனவே அவங்க அம்மா மேலே அந்த வீசினது தெரியும் உங்களுக்கு. அப்போ கிரவுண்டில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட அன்புமணியோட இமேஜ் இன்றைக்கி எப்படி இருக்குது? வெளியே ஊரில் போய் கேளுங்க அன்புமணியோட இமேஜ். சும்மா நிர்வாகிகள் ஒரு 10 பேர் இருக்காங்க, வச்சுக்கிட்டு ஓட்டிகிட்டு இருக்காரு. விதியன் 13 பிரகாரம் நிறுவனருடைய வழிகாட்டுதலின் பிறகு தான் பொதுக்குழு கூட்டணும். தெரியாமல் எங்கள் விதி எழுதி வச்சுருக்காரு ஐயா. எனக்கு எந்த பதவியும் வேணாம், எம்எல்ஏ எம்பி எதுவும் ஆக மாட்டேங்கிறார். ஆனால் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா சொல்லி நிறுவனருக்கு தான் அவ்வளோ அதிகாரம். அப்போ கூப்பிடாமல் எப்படி நடத்துவீங்க? நடத்த வாய்ப்பே இல்லையே, சட்டப்படி செல்லாது. இன்னொரு பக்கம் ஐயா வேற ஒரு ரூட் போயிட்டுருக்கார். எது தொடர்ந்து பத்திரிகையாளர் வியாழக்கிழமை சந்திக்கிறதாகட்டும், ஆளுங்களை மாற்றுறதுக்கே தெரியும், எதுவும் ஒரு ரன்னகளை படுத்திட்டு இருக்கார். நான் தான் கிங்குங்கிறார் இன்னும். அப்போ ஏற்கனவே இப்போ ஐயா எடப்பாடிக்கிட்ட பேசும்போதே முடிவாகி விட்டது. அதனால் அதிமுகவுக்கு ஒரு சற்று ஆறுதல் தான், இன்னும் முழுமையான ஆறுதல், அதையும் சொல்லிடுறோம். ஏன்னா இன்னும் கூட்டணி இன்னும் நிறைய பேர் வந்தால் தான் சரி. இந்த கூட்டணி மெயின்டைன் பண்ண முடியுமா? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி நடுநிலையாக பேசுகிறதா இருந்தால் திமுக ஒரு பக்கம் வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது. சளைக்காமல் அதிமுகவும் போட்டி போட்டு, அதிமுகவுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அது ஒவ்வொன்றா இப்போ தான் ரிலீஃப் ஆகுதுன்னு நினைக்கிறோம். ஒன்றும் இல்லை, நேற்று பேசுன நயினார் நாகேந்திரன் என்ன சொல்கிறாரு? கூட்டணியில் அதிக தொகுதியை கேட்க மாட்டோம். நம்ம ஏற்கனவே இதை சொல்லிட்டு இருந்தோமா? நம்ம என்ன சொன்னோம்? எடப்பாடி பழனிசாமி முதல்ல கொடுக்க மாட்டாருன்னு வச்சுக்கோங்க. பிஜேபி வந்து 80 சீட் நிற்குது, 70 சீட் நிற்குது, 60 சீட் நிற்குதுங்கும்போது நான் சொன்னேன் 60 சீட் நின்னா எடப்பாடி பழனிசாமி இப்போயே சொல்லிடலாம், வீட்டுக்கு உட்காந்துருக்க வேண்டியதான். ஏங்க அவர் 30 சீட்டுக்கு மேலெலாம் கொடுக்க மாட்டாருங்க. பிஜேபியோட ஒர்த்தே அவ்வளோதான். முதல்ல ஆள் இருக்காங்களா? 10 பேரை வச்சுக்கிட்டு 70 பேர் 80 பேர் அண்ணாமலை காலத்தில் கதையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கீங்க. பூத் கமிட்டியே ஒழுங்காக இல்லை. அப்போ நேற்று நயினார் நாகேந்திரன் சொன்ன விஷயத்தை பார்க்கும்போது நாங்கள் அதிக சீட்டு கேட்க மாட்டோம். இன்னொன்று, நேற்று விருந்து கொடுத்தது காரணம் என்ன? எடப்பாடியுடைய முக்கியத்துவம் தெரியுது. ஓபிஎஸ்ஸை வந்து குறுஞ்செய்தி அனுப்புனதுக்கு பிறகும் சந்திக்க வைக்க முடியல நயினார் நாகேந்திரன். என்ன அர்த்தம்? ஓபிஎஸ்லாம் தேவையில்லப்பா. ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் வந்து இந்த கூட்டணிக்கு வராது, 1000 சந்தேகம் நமக்கும் இருக்குது. என்னங்க அது ஓபிஎஸ் அந்த பக்கம் கொண்டு வந்திருக்கலாமே அப்படின்ட்டு அவர்கள் ஏதோ ஒரு கணக்கு போடுகிறார்கள். சண்டை இன்னும் முடிந்த பாடில்லை, தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. இந்த 2 பக்கத்தினுடைய விஷயத்தை நம்ம பேசும்போது 2 பக்கத்தையும் இதனுடைய சாதக பாதங்களை பேசணும், அதனுடைய சாதக பாதங்களை பேசணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதுதான் நிலவரம். அப்போ ஐயாவுடன் பேசி முடித்து விரைவில் அந்த அறிவிப்பில், ஏன்னா அதிமுக என்ன நினைக்கிறாங்கன்னா, அதிமுகவுக்கு கூட்டணி பலம் இல்லைங்கும் போது ஐயாவோட பேசி சீக்கிரம் சொல்லின்னு நினைக்கிறாங்க. ஐயா கொஞ்சம் லேட் பண்ணிட்டு இருக்காரு, அவ்வளோதான். சீக்கிரம் சொல்லிட்டா ஒரு கட்சி இணைந்தா தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகம் இருக்கும். ஏன்னா ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி பிரிஞ்சிருந்தாலும் ஐயாக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கும். ஏதோ ஒரு விஷயம் உள்ளே வரட்டும்னு நினைக்கிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. மறுபடியும் சொல்கிறோம், இதையெல்லாம் நம்ம பேசுகிறோம். முக்கியமான விஷயம் என்ன பேசணும்? ஒரு பக்கம் ஆணவ கொலை நடக்கிறது சொல்லிக்கிட்டே இருக்குது. பெரிய சட்டம் கொண்டு வரணும் திருமாவளவன் சொல்லிக்கிட்டே இருக்கார். சட்டம் கொண்டு வந்த பாடு இல்லை. நிதி நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி நாங்கள் வந்து தீபாவளிக்கு வந்து புடவை கொடுப்போம், ஏற்கனவே பட்டு புடவை கொடுப்போன்னு சொல்லிட்டாரு, 1500 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிட்டார். இப்படி பலவிதமான அறிவிப்புகளை அவர் பார்க்க வெளியிட்டே இருக்கார். பக்குங்குது. எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு ஏற்கனவே கஜானா காலியாகுது. இப்போ திமுக என்ன சொல்ல போகுதுன்னு தெரியல. இது இப்போ என்னென்னாங்க, 2 மழை மோதும் போது ஒன்றுமே புரியல. இனிமேல் வரக்கூடிய காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் எல்லாத்தையும் விட ஒரு விஷயம் உண்டுங்க, நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், மக்கள் கடைசியாக முடிவு பண்ணுறது என்னென்னா ஸ்டாலின் வேணுமா வேணாமா, அதுதான் இந்த எலெக்ஷன். அதனால் இந்த கூட்டணி பலம் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு அது சரியாக வரும்னு நமக்கு தோணல. நீங்கள் எத்தனை அணிகள் வேணா இருக்கலாம், கடைசியாக மக்கள் 2 தான். ஒன்று ஸ்டாலின் வரணுமா, ஸ்டாலினை தோற்கடிக்க வேண்டும் என்றால் யாருக்கு ஓட்டு போடணும், ஸ்டாலின் ஜெயிக்க வேண்டும் என்றால் யாருக்கு ஓட்டு போடணும், அவ்வளோதான் இந்த எலெக்ஷனு.
இதில் வந்து நிறையா ஓட்ட பிரியுங்கிறது வந்து அது இந்த எலெக்ஷனில் எடுபடுமாங்கிறது எனக்கு ரொம்ப சந்தேகம். மற்றபடி எடப்பாடி பழனிசாமிக்கு உற்சாகம் கொடுக்கக்கூடிய 1000 விஷயம் இருந்தாலும் பிரச்சனை கொடுக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதனால் வந்து யார் ஜெயிப்பான்னா இப்போது நம்மளால் சொல்ல முடியாது. 2 பேரும் அவங்க டக்குன்னு ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காங்க. போன வாரம் பார்த்தீங்கன்னா எல்லாருடைய ஃபோக்கஸும் முதல்வர் மேலே தான். பிரேமலதா அவர்கள் போகிறாங்க, ஓபிஎஸ் போகிறாங்க. இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி திமுக பண்ணுறது. இந்த பக்கம் வந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற பேரே இருக்கக்கூடாதுன்னு சிபி சண்முகம் போட்ட கேஸில் திமுக மொக்க வாங்கியிருக்குது. இது திமுகவுக்கு ஒரு இடி. அதனால் நிறையா விஷயங்கள் அண்மை தகவலை சொல்லிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள். நிறையா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.